எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கோ கார்ட்டிங் போனதை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அன்றைக்கி ஈவினிங் எங்கே போகணுன்னு பார்க்கலாமா? நாங்கள் அன்றைக்கி கோ கார்ட்டிங் முடிச்சுட்டு ஏர்பிஎன்பி போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அன்றைக்கி ஈவினிங் டவுன் டவுன் கிளம்பினோம். டவுன் டவுன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அதை தான் டவுன் டவுன்னு கூப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஸ்டேஷன் ஏர்பிஎன்பிலேருந்து ரொம்ப கிட்டக்க இருந்தது. நிஜமாகவே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஏன்னா டவுன் டவுனோட மெயின் ஸ்ட்ரீட்டில் இந்த ட்ரெயின் போகிறப்போ அந்த டால் பில்டிங்ஸை பார்க்குறப்போ ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இப்போ நாங்கள் போகிற இடம் கேல்கரி டவர், த ப்ரைட் ஆஃப் த சிட்டி. இது 191 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இந்த டவர் மேலேருந்து பார்த்தா கேல்கரி சிட்டி ஃபுல்லாக பார்க்கலாம். நாங்கள் டிக்கெட் ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணிட்டோம் ஏற்கனவே. ஸோ நேராக கவுண்டருக்கு போயாச்சு. ஏற்கனவே கேல்கரி டவரை பற்றி நிறையா வீடியோஸில் பார்த்துட்டு தான் வந்தோம். அதனால் கண்டிப்பாக அது த்ரில்லிங்காக இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். டிக்கெட்ஸ் போய் காமிக்கணும். இது ஹால்வேல ஃபுல்லாகவே வேர்ல்டில் டாலஸ்ட் பில்டிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதில் கேல்கரி டவர் எப்போ கட்டினாங்க, எவ்வளோ ஹைட்டு, இதெல்லாம் பற்றிலாம் டீட்டெயில்ஸ் இருந்தது. படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எங்களோட ஸ்லாட் பார்த்திங்கன்னா 6 o'clock. நாங்கள் டேரெக்டாக லெஃப்டில் மேலே டவரோட டாப்க்கு போயாச்சு. இந்த மேலே டவர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும் கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் நம்ம நடந்து போய் பார்க்கலாம். 360 டிகிரியில் வியூவும் பார்க்கலாம். ஸோ இந்த சைடில் 360 டிகிரி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் க்யூ இருந்தது. க்யூனா ரொம்ப இல்லை, 6 o'clock ஸ்லாட்டுக்கு ஒரு 50க்குள்ளே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருமே மாற்றி நின்று அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்களுக்கு டேர்னுக்காக வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக நடந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடந்து போய் பார்த்தோம். ஒரு அடியும் பயமாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. கீழே பார்த்திங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக இருந்தது கார்லாம் ரோட்டில் போகிறது. ஃபுல்லாக டால் பில்டிங்ஸ் இருந்த சைடில். இது பில்ட் பண்ணும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. பட் அதுக்கப்புறம் இன்னும் பக்கத்தில் இதோட ஹைட் பில்டிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாமும் நீங்கள் பக்கத்தில் நிறையா பார்க்கலாம். கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க குதிச்செல்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்குலாம் எங்களுக்கு தைரியம் இல்லை. ஓகே, நம்ம நடந்து நின்று பொறுமையாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயம் இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே 2-3 தடவை போய் பார்த்துட்டு வந்தோம். நல்ல ஒரு த்ரில்லிங் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. ஹோல் சிட்டி மட்டும் இல்லைங்க, கேல்கரி மட்டும் இல்லை, ராக்கி மவுண்டெயின்ஸும் தெரிஞ்சது தூரத்தில். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்னும் ஒன்று இருக்குது. என்னென்னா 360 டிகிரி ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் ஒன்று இதுக்கு மேலே இருக்குது. ஸோ அதுக்கு ப்ரீ புக்கிங் பண்ணணும். நாங்கள் ரெஸ்டாரண்ட் புக்கிங்லாம் பண்ணல.
கேல்கரி டவர் புக்கிங் ஆன்லைனில் எப்படி பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது லிஃப்ட்டில் கீழே வரப்போ லிஃப்ட்லேயே வந்து எல்இடி வாலில் வந்து இதோட 360 டிகிரி வியூ போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கேல்கரி டவர் முடிச்சுட்டு அப்படியே டவுன் டவுன் வாக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ஒண்டர்லேண்ட் ஸ்கல்ப்சர். இது 12 மீட்டர் 39 ஃபீட் டால் இருக்குது. ஒயர் மெஷ் போட்டு டெவலப் பண்ணது. ஒரு யங் கேர்ள் ஹெட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்பானிஷ் ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருக்காரு. இது ஒன் ஆஃப் த கேல்கரிஸ் ஐகானிக் த போ பில்டிங் டவுன் டவுனில் இருக்குது. இது ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் போத் லோக்கல் அண்ட் ட்ராவல் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் இது. இந்த ஸ்கல்ப்சருக்கு உள்ளே போய் பார்த்துட்டு வரத்துக்கு 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே நம்ம நடந்து போய் பார்த்தோன்னா அந்த ஃபேஸ், நோஸ், ஐஸ் எல்லாம் கிளியராக தெரியுது. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எப்படி இந்த ஸ்கல்ப்சர் இந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. இங்கேருந்து எங்கள் வாக்கை கண்டினியூ பண்ணோம். இன்னும் டவுன் டவுனில் நிறைய பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு, பட் அது ஒரு நாள் பத்தாது. நாங்கள் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து வாக் பண்ணி போகிற இடம் பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் அவென்யூன்னு ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். அதுவும் ஒரு ஃபேமஸான ஸ்பாட் டவுன் டவுனில். அன்றைக்கி வந்து கனடா டே. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய ரெட் கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால கொஞ்சம் பிஸியாக இருந்தது ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம். நல்ல ஒரு வைபோடு இருந்தது. கனடாவை பொறுத்த வரைக்கும் வின்டர்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அப்படின்றதுனால சம்மருக்காக மக்கள் ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க. இந்த சம்மர்ன்றதுனால அன்றைக்கி கிளைமேட் வந்து கோல்டாகவும் இல்லை, ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், வாக் பண்ணி போயிட்டே இருக்காங்க இந்த ஸ்ட்ரீட்டில். ஸ்ட்ரீட் ஃபுல்லாக 2 சைடும் பில்டிங்ஸ், டால் பில்டிங்ஸ் இருந்தது, ரெஸ்டாரண்ட், மால்ஸ் எல்லாமே இருந்தது. நீங்கள் அவுட்டோர் சீட்டிங்ஸில் தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா அவங்க இந்த சம்மரை வந்து இப்படி வெயிலில் உட்காந்து இப்படி அனுபவிக்க தான் அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. இப்போது ஸ்டீஃபன் அவென்யூ ரீச் ஆகிட்டோம். அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட் இன் டவுன் டவுன். நிறையா இதை சுற்றி ஹெரிட்டேஜ் பில்டிங், ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட், கஃபே, ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ், லைவ் பர்ஃபார்மன்ஸ் நிறைய நடந்துட்டு இருந்தது. ஏன்னா கனடா டேன்றதுனால. ஸோ நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக வாக் பண்ணி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். எங்களோட டவுன் டவுன் வாக் முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் மதுரை கிச்சன். ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட். நார்மலாகவே நம்மளுக்கு இங்கே கனடா வந்து இந்த 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களை பார்த்தாலே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் வரும். அது ஏன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மிஸ் பண்ணுறோன்றதுனாலயா என்னன்னு தெரியல. அங்கே ரெஸ்டாரண்ட்குள்ளே திருக்குறள் எழுதியிருந்ததை பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாங்கள் இன்னும் கேல்கரியில் என்னென்ன பார்த்தோம், அங்கேருந்து வேறு எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கீப் வாட்சிங்.